டிஸ்ட்ராக்ஷன் பை டிஸ்ட்ராக்ஷன். அதாவது அந்த நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண அதிகமா மீடியா கன்சியூம் பண்ண எதா இருந்தாலும் ஸ்டிமுலேஷன் அதிகமா ஆக 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 என்ன ஆகுதுன்னா, எது இங்க முக்கியம், எது இப்போ தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஃபில்டர் அது நமக்கு காணாம போயிடும். ஸோ நான் இப்போ பார்க்கறது முக்கியமா இல்லையா, இப்போ நான் பண்றது தேவையா இல்லையா, இப்போ இது பண்ணணுமா வேற ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஃபில்டரே போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாமே முக்கியமா தெரியுது. அதை வெளியே இருந்து பார்க்கவங்கனால சொல்ல முடியுது. அங்கேயே இருக்கவங்கனால அந்த ஆப்ஜெக்டிவிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அவங்கனால அதை சொல்ல முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம பிரெயினை டிஸ்ட்ராக்டா வைக்க 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 அந்த தெளிவே போயிடுது. நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தண்ணி அடிக்கிற பழக்கம், ஒரு குடிகாரனா இருப்பாங்க. ஆனா மத்தவங்களுக்கு யாருக்குமே அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவருக்கு அது பிடிக்கும். ஆனா மொபைல் போன் யூஸ் பண்றதுன்றது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். இவர் பாக்குறது அவர் பாக்குறது இல்ல, அவர் பாக்குறது இவர் பாக்குறது இல்ல. ஆனா எல்லாருமே வீட்டுல பாக்குறாங்க. இவங்க பாக்குற ஃப்ரீடம்ல இவங்க தலையிடுறதே கிடையாது. அவங்க பாக்குற ஃப்ரீடம்ல அவங்க தலையிடுறதே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷன் வரும்போது அதை பத்தி பேசினா ஒரு பெரிய டிபேட் ஆயிடுதாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, எனக்கு நீ தேவையில்லை, நீயும் பாக்குற, நானும் பாக்குறேன், அம்மாவும் பாக்குறாங்க, அப்பாவும் பாக்குறாங்க, தன்னனும் அதனால இன்னொருத்த கூட தேவையில்லை, இதை விட்டு நான் வெளியே வரணும். ஆக்சுவலா நீங்களே ரியலைஸ் பண்ண அது ஒரு மென்மையான